யாழிசையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால். இன்றைய பதிவில் நாம் 63 நாயன்மார்களில் ஒருவரான முருகநாயனார் பற்றித்தான் காணவிருக்கின்றோம். அருள் வளமும் பொருள் வளமும் மிகுந்து காணப்படும் அற்புதமான பழம்பெரும் திருத்தலமாக விளங்குவது திருப்புகலூர். இத்திருத்தலத்தில் எழுந்தருளும் சிவன் கோவிலுக்கு வர்த்தமானேஸ்வரம் என்ற அழகிய பெயருண்டு. நான்மறை வேதங்களை அன்றாடம் ஓதும் அந்த நற்குலத்திலே பிறந்தவர் முருகனார். மிகச் சிறந்த சிவத்தொண்டராக இளம் வயதிலிருந்தே வளர்ந்தார். தன் ஊரில் எழுந்தருளியிருக்கும் வர்த்தமானேஸ்வர பெருமானை எந்நேரமும் நினைத்தபடியும் தொழுதபடியும் நம சிவாய என்ற மந்திரத்தை சொல்லியபடியும் வாழ்ந்து வருபவர் முருகனார். இவர் ஈசனாருக்கு விருப்பமான கொன்றை, மந்தாரம், சண்பகம், நந்தியாவட்டை, முல்லை, அலரி, சம்மங்கி, சாதி என்ற கொடிமலர்களையும் தாமரை, நீலோற்பவம், செங்கழுநீர் போன்ற நீர்ப்பூக்களையும் பறித்து கொண்டு கோவிலுக்குள் சென்று ஓரிடத்தில் அமர்ந்து பூக்களை கொண்டு கோவை மாலை, இண்டை மாலை, பக்தி மாலை, சரமாலை, தொங்கல் மாலை என பல்வேறு மாலைகளை கட்டுவார். அவைகளை இறைவனுக்கு சார்த்தி பூஜை செய்து பதிகம் பாடி மகிழ்வித்து வருவார். சிவனடியார்கள் தங்க பல மடாலயங்களை கட்டினார். அப்பர், திருஞான சம்பந்தர், திருநீல நக்கர் போன்ற சைவத்தின் பெருமையை உலகிற்கு வெளிப்படுத்திய பெரும் சிவனடியார்களும் அம்மடாலயங்களில் தங்கிச் சென்றுள்ளனர். இவர்கள் அனைவரும் முருகநாயனாரின் அன்பிற்குரிய நண்பர்களாக திகழ்ந்தனர். முருகனாரின் சிவத்தொண்டின் சிறப்பையும் மகிமையையும் ஊருக்குள்ளேயும் வெளியேயும் மக்கள் அறிந்து அவரை பாராட்டினர். இறைவனின் திருவடியே தன் பிறவா வரத்திற்கு ஆதாரம் என்று நினைக்கும் அவருக்கு இதுவரை வாழ்ந்தது போதும், இறைவனோடு ஒன்று கலந்துவிடும் பேராவல் தோன்றியது. பூமியில் செய்த சிவதொண்டு போதும், கைலாயத்தில் உங்களுக்கு தொண்டு செய்யும் பாக்கியம் வேண்டும் என சிவபெருமானை வேண்டினார். திருஞான சம்பந்தர் அவர்களின் திருமண ஓலை அவருக்கு கிட்டியது. முருகனார் திருமணத்திற்கு சென்றார். திருமண சடங்குகள் முடிந்து மாப்பிள்ளையும் பெண்ணும் 3 முறை அக்னியை வலம் வர 4வது முறை அக்னி சோலைக்குள் மறைந்தனர். கூடவே திருமணத்திற்கு வந்திருந்தவர்களும் அக்னியில் இறை ஜோதியுடன் ஒன்று கலந்தனர். முருகனாரும் அதில் அடக்கம். திருச்சிற்றம்பலம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.